நாங்க கேட்டோம் அந்த அண்ணன் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்களா யானைய பத்தி. நாங்க கேட்டோம். இந்த மாரி அப்ப யானை நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்ப அந்த அண்ணன் சொன்னாங்க, நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அது நம்மள பண்ணிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரியான சிரிப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் இந்த இடத்துல நான் யானை பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் வரும் யானை. அப்படி வரும், இப்படி வரும் நெறைய சொன்னாங்க. நாங்களும் சரி நம்ம கண்ணுலயும் தென்பட்டுறாதா யானை? நம்மளும் இன்னைக்கு எப்படியாவது யானைய பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் யானையை பார்க்கணுன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தனாலயா என்னன்னு தெரில, எங்களுக்கு பார்க்குற கல்லெல்லாம் யானை மணியே தெரிஞ்சிருந்துச்சு. என்னடா இது யானை மணி இருக்குது யானையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வெளில அந்த காட்டெல்லாம் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட்டமாக இருந்தது. என்னடா கூட்டமாக இருக்குன்னு சொல்லி இறங்கி போய் பார்த்தா அம்புட்டு பேர் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சுன்னா, அட பாவிங்களா உங்களை தேடிதானடா நான் அவ்வளோ நேரம் உள்ளக்க சுற்றிட்டு இருந்தோம். இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சா முதலே நாங்கள் இங்கே வந்திருப்போமேடா அப்படின்னு தான் இருந்துச்சு. எல்லாரும் ஏதோ பல வருஷம் தண்ணி குடிக்காத மாரி தனியாக குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். அப்புறம் இவனை பார்த்தா இவன் மட்டும் ஒரு பையன், நம்ம பையன் மட்டும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தான். அவனை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். இது சாட்டர்டே நடந்தது. சண்டே நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம். பாய்.